வணக்கம். கதை கதையாம் குழுவிலிருந்து சரிதா ஜோ. மார்ச் 8 உலக மகளிர் தினம். மகளிர் தினத்தை பற்றி தெரிந்து கொள்வதற்கு முன் மகளிர் வரலாறு பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய சமூகம் பெண்வழி சமூகம். பெண்வழி சமூகம் அப்படின்னா பெண் தான் ஒரு குழுவை வழிநடத்தி ஒரு இனத்தையே வழிநடத்தி கொண்டு வந்திருக்கிறாள். ஆதி காலத்தில் நம் காடுகளில் வாழ்ந்த காலகட்டத்தில் ஏன் பெண் வழிநடத்தி சென்றாள் அப்படிங்கிறதுக்கு ஒரு மிக முக்கியமான காரணம் இருக்குது. ஆண்கள் பெண்கள் கிட்ட இருந்த சக்தியை பார்த்து, திறமையை பார்த்து, வலிமையை பார்த்து அவர்களை நம்மை தாண்டி ஏதோ ஒரு புதுமையானது அவங்க கிட்ட இருக்குது அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சாங்க. அது எந்த இடம் அப்படின்னா, ஒரு உயிரை பெண் பெற்றெடுத்து தரும் பொழுது, ஒரு குழந்தையவே பெற்றெடுக்கிறாளே, நம்ம கூட்டத்திற்கான இன்னொரு உயிரவே பெற்றெடுத்து தராளே அப்படின்னு சொல்லிட்டு பெண் தான் தெய்வம் அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சாங்க. கூட்டத்திற்காக இன்னொரு உயிர் வந்தா என்ன அப்படின்னா, அப்பெல்லாம் ஒரு குழுவாக இருக்கும் பொழுது ஒரு குழுவில் எவ்வளோ பேர் இருக்காங்களோ அந்த குழுவுடைய ஒரு வலிமை அப்படிங்கிறது அங்கே இருக்கிற ஆட்களை பொறுத்தது. அப்போ இவ நம்மளை விட மேலே அப்படின்னு சொல்லி வழிபட்டுக்கிட்டு இருந்தவங்க ஒரு காலகட்டத்தில் கிடையாது. நம்ம தான் அவங்கள விட வலிமையானவங்க, நமக்கு கீழே தான் அவங்க இருக்கணும்னு நினைக்க ஆரம்பிச்சது எங்கே தொடங்குச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குழந்தை பிறப்பதற்கு தான் தான் காரணம் அப்படின்னு அறியும் பொழுது அது தொடங்குது. அது தொடங்கினதுக்கு அப்புறம் படிப்படியாக இடைக்காலத்தில் பெண்களை அடிமைப்படுத்தி அதன் பிறகு ஆண் தலையெடுக்க ஆரம்பிக்கிறான். இப்படித்தான் ஒரு பெண்வழி சமூகமாக இருந்தது ஆண் ஆளும் சமூகமாக மாற்றப்பட்டுச்சு. ஒரு பெண் நாட்டுக்காக ஒரு விஷயம் செய்யணும்னா கூட அது ஆண் வடிவத்திலிருந்து தான் செய்யணும் அப்படிங்கிறதான் இந்த உலகம் ஏற்றுக்குது. பிரான்ஸில் ஜோன் ஆஃப் ஆர்க் அப்படிங்கிறவங்க மிகப்பெரிய போர் நடக்குது. அந்த போரில் ஆண் வேடமிட்டு தன்னுடைய நாட்டிற்காக போய் போராடி ஜெயிக்க வைக்கிறாங்க. இவங்களுடைய அந்த வீரம் பேசப்பட்டது. அப்படி பேசப்பட்ட நேரத்தில் இவங்க ஒரு பெண் அப்படின்னு தெரிய வரும் பொழுது ஒரு பொது வெளியில் நிறுத்தி உயிரோட கொளுத்தப்படுறாங்க. அப்போது ஒரு பெண் இந்த இடத்துக்கு தான் வரணும், இந்த இடத்துக்கு தான் வரக்கூடாது அப்படிங்கிற சட்டத்திட்டங்களோட செயல்படுறது, நாட்டுக்காக போராடினாலும் கூட நீ ஒரு பெண், நீ செய்து தவறு அப்படின்னு சொல்லி கொடுமைக்கு ஆளாக்கப்படுறாங்க. அங்கே ஏன் அவ்வளோ தூரம் போகணும்னு பார்த்தா, நம்ம ஊரில் மணலூர் மணியம்மாள் அவங்க விதவை, அவங்க கணவனை இழந்துடுறாங்க. அதுக்கப்புறம் நம்மளுடைய சமூகத்துக்காக போராடணும், அங்கே இருக்கிற பண்ணையார்களை எதிர்த்து போராடணும் அப்படின்னு போராட ஆரம்பிக்கும் பொழுது தான் சிலம்பம் மாதிரியான கலைகளை கற்றுக்கொண்டு ஒரு ஆண் வேடத்தில் தான், அதாவது பைஜாமா ஜிப்பா இந்த மாதிரியான உடைகளை போட்டுக்கொண்டு அவங்க செயல்பட ஆரம்பிக்கும் போது அவங்களுக்கு பயங்கர எதிர்ப்பு வருது. சாணிப்பாலை கரைச்சி ஊத்துறாங்க, எத்தனையோ தடைகளை விதிக்கிறாங்க. கடைசியில் ஒரு காட்டுமானை விட்டு கொலை பண்ணிடுறாங்க. அப்போது இப்படியான வரலாறு எல்லாம் அப்போ நடந்திருக்கு. நமக்கு எவ்வளோ பேர்த்துக்கு இந்த வரலாறு தெரியும்? அதையும் மீறி பெண்கள் போராட்ட களத்திலேயோ ஏதோ ஒரு இடத்துல இருந்தாலும் அவர்களுடைய வரலாறு மறைக்கப்படுது. எப்படி மறைக்கப்படுது அப்படின்னு பார்த்தா, வெள்ளையம்மாள் அப்படிங்கிறவங்களுடைய பிம்பம் கட்டபொம்மன் படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்கள எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா, போகாதே போகாதே என் கனவா, பொல்லாத சொப்பனம் நானும் கண்டேன், ஒரு அழுகையான ஒரு தன்னுடைய கணவன் போருக்கு போகும் பொழுது பயந்து போக வேண்டாம்னு சொல்கிற ஒரு பெண்மணியாக அவருடைய கதாபாத்திரம் வெளி உலகத்திற்கு தெரியப்படுது. ஆனால் தன்னுடைய கணவனை கொன்ற தளபதியை இவங்களே போய் நேரில் கொண்டுட்டு வந்திருக்கிறாங்க. இது எவ்வளோ பேர்த்துக்கு தெரியும்? இது மறைக்கப்பட்ட வரலாறு. இன்றைக்கும் நம்ம சுதந்திர போராட்ட வீரர்களோட பெயர்கள் சொல்லுங்க அப்படின்னு சொன்னால் யாருமே 90% ஒரு பெண்ணை கூட சொல்ல மாட்டாங்க. அப்படியே மீறி சொன்னாலும் ஜான்சி ராணியை சொல்லுவாங்க. இப்போ சமீப காலமாக வேலு நாச்சியாரை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போது கஸ்தூரிபாய் அப்படிங்கிறவங்க எப்படி அறியப்படுறாங்க? சுதந்திர போராட்ட வீராங்கனையாக அறியப்படுறதில்ல, காந்தியோட மனைவியாக அறியப்படுறாங்க. கமலா எப்படி அறியப்படுறாங்க? நேருஜியோட மனைவியாக அறியப்படுறாங்க. அதே மாதிரி விஜயலட்சுமி பண்டிட் எப்படி அறியப்படுறாங்க? நேருவுடைய தங்கையாக அறியப்படுறாங்க. இப்படி அடையாளங்கள் மறைக்கப்படுகிறது, அவருடைய வரலாறு மறைக்கப்படுகிறது. ஏனென்றால் வரலாற்றை எழுதுபவர்கள் ஆண்கள். அந்த ஆண்கள் ஹிஸ்டோரியை எழுதுகிறார்களே தவிர ஹெர்ஸ்டோரியை எழுதுவதே கிடையாது. பெண்கள் மீதான வன்மம் அப்படின்னு சிலதை சொல்லலாம். பைபுலே முதல் இந்தியாவுடைய பெண் ஆசிரியர். அவங்க பெண்களுக்காக ஒரு பெண் ஆசிரியர்களுக்கான ஒரு பள்ளியை தொடங்கும் பொழுது அவர்களுக்கு மணலூர் மணியம்மைக்கு ஏற்பட்டுச்சு. 1800களில் நடந்துச்சு இது. அப்போது அவங்களுக்கும் சாணியை கரைச்சி ஊற்றுறது, முட்டையை எடுத்து வீசுறது, அழுகின தக்காளியை போடுறது, இப்படி அவங்க பள்ளிக்கூடத்துக்கு போகிற வழியில் நடந்துச்சு. ஆனால் அவங்க மனம் தளராமல் அதை எதிர்த்து போராடி பெண்களுக்கான ஒரு முன்னேற்றத்திற்கான பாதையை வழிவகுத்தாங்க. இப்படி இவங்களுக்கு மட்டும்தான் நடந்துச்சா அப்படின்னு பார்த்தா, ஜானகி அம்மாள். யார் இந்த ஜானகி அம்மாள்? கரும்பு பெண்மணி அப்படின்னு சொல்லலாம். அப்பெல்லாம் அந்த காலகட்டங்களில் சர்க்கரை அப்படிங்கிறது பனை மரத்திலிருந்து பணம் இருக்குல்ல, அதுதான் சொல்லுவாங்க.
சர்க்கரை வந்து வெளிநாடுகளில் இருந்தால் இறக்குமதி பண்ணோம். நம்ம நாட்டில் இருக்கிற கரும்புக்கு சுவை இல்லை. அந்த சுவை கூட்டுறதுக்கான ஆராய்ச்சி செஞ்சு அதில் சக்ஸஸ் ஆகி ரோஜா பூவுக்கான நிறத்தை கொடுத்து ஏராளமான செடிகளோட விதைகளை சேகரித்து இப்படி நிறைய வேலைகளை செஞ்சு அது அவங்களுடைய வரலாறு இன்னைக்கு மறைக்கப்பட்டிருக்கு. எத்தனை பேருக்கு தெரியும்? விஞ்ஞானியோட பேர் சொல்லுங்க அப்படின்னு சொன்னால் எத்தனை பேர் எத்தனை பெண்களுடைய பேரை சொல்லுவாங்க. மேரி கியூரி பேரை வெகு சிலர் சொல்லுவாங்க. அவங்களுக்கும் இந்த மாதிரியான விஷயம் நடந்துச்சு. அப்போது ஒரு பெண் எதை செய்தால்தான் இந்த சமூகம் ஏற்றுக்கொள்ளும். அப்படியும் ஜானகி அம்மாள் செய்தது ஒரு மிகப்பெரிய சாதனை. ஏன் அப்படின்னா அவங்க தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர், அவர் பெண் அப்படிங்கிறதுக்காக போகும் இடங்களில் எல்லாம் அவமதிப்பு. எப்படி அம்பேத்கருக்கு நீங்கள் தாழ்த்தப்பட்ட இனத்தை சேர்ந்தவன் சொல்லிட்டு வெளியில் உட்கார வச்சு பாடம் நடத்தப்பட்டுச்சோ, அதே மாதிரி இந்த அம்மா போயிட்டு வந்த இடங்கள்லாம் தண்ணி ஊற்றி கழுவ ஆரம்பித்தாங்க. ஒரு பெண் அப்படிங்கிறதுனால நிறைய வாய்ப்புகள் மறுக்கப்பட்டுச்சு. அதையெல்லாம் தாண்டி வெளிநாடு வரைக்கும் சென்று தன்னுடைய ஆராய்ச்சியை தொடர்ந்து செஞ்சு சமூகத்திற்காக ஏராளமான விஷயங்களை செஞ்சுருக்காங்க. இன்னைக்கு அவங்கள எத்தனை பேர்த்துக்கு தெரியும்? இப்படி பெண்களின் வரலாறு மறைக்கப்பட்டிருக்கு. நமக்கு மேரி கியூரிய தெரியும், 2 நோபல் பரிசு வாங்கியிருக்கிறாங்க. ஆனால் பிரான்ஸ் நாட்டோட அறிவியல் கழக உறுப்பினராகவும் வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கு. ஏன் அப்படின்னா பெண் அப்படிங்கிறதுனால மட்டுமே. கமலா சோஹானியை எவ்வளோ பேர்த்துக்கு தெரியும்னு தெரியல. 1888 இவங்க மேல் படிப்புக்காக இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் நிறுவனத்தில் பெங்களூரில் அப்ளை பண்ணுறாங்க. அங்கே நோபல் பரிசு பெற்ற சர் சி வி ராமன் தான் அதிகாரியாக இருக்காரு. அவர் மறுத்துட்டாரு. ஏன் அப்படின்னா பெண் அப்படிங்கிற ஒரே காரணத்திற்காக அவருக்கு மறுக்கப்படுறது. தொடர்ந்து சத்தியாகிரக போராட்டம் பண்ணி அங்கே ஒரு சீட் வாங்கிடுறாங்க, உள்ளே போயிடுறாங்க. ஆனாலும் அவருக்கு பெண் அப்படிங்கிறதுனால அவங்க உள்ளே வந்தால் அவங்க வந்து ஆணின் பார்வை விழும், தேவையில்லாத ஆணோட மனசை கலைச்சிருவாங்க அப்படிங்கிற விஷயத்திற்காக அவங்கள ஒதுக்கி வச்சு தான் பார்த்தாங்களே தவிர மற்ற ஆண்களோடு சேர்ந்து பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி தடையும் விதிச்சாங்க. இதையெல்லாம் தாண்டி இதையெல்லாம் கடந்துதான் ஏராளமான பெண்கள் இன்றைக்கு மிக பெரும் சாதனை செய்து கொண்டிருக்கிறார்கள். இறுதிச் சொட்டு. இந்த கதையை எழுதியவங்க விஜிலா தேரிராஜன். தூத்துக்குடி மாவட்டம் சிறுநாடார் குடியிருப்பு இவங்களுடைய சொந்த ஊர். 32 வருஷங்களா தாவரவியல் ஆசிரியராக திருச்சூழியில் பணியாற்றி ஓய்வு பெற்றவங்க. அறிவொளி இயக்கத்தில் தன்னுடைய பங்களிப்பை மிக சிறப்பாக கொடுத்தவர். தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் மற்றும் தாமு ஏகாசாவில் இப்போவும் தொடர்ந்து தன்னுடைய பங்களிப்பை கொடுத்துட்டு வராங்க. இவருடைய கதைகள் பலவும் தென் தமிழகத்தினுடைய வாசனை அதிகமாக இருக்கும். பேச்சு வழக்கிலும் சரி, உறவு முறை பெயர்களில் விழிச்சாலும் சரி, அந்த வட்டார அடையாளங்களை பார்க்க முடியும். ஒரு சமூக அக்கறையும் நல்லதற்காக எங்கும் மனமும் மனிதாபிமானமும் கதைகள் வழியெங்கும் விரவி நிற்கிறத நம்ம அவதானிக்க முடியும். நுட்பமான அவதானிப்புகளின் வழியாக பெண்களின் நுண்ணுணர்வுகளை துல்லியமாக சித்தரிச்சிருக்கிறாரு. தேவையான உரையாடல்களின் வழியே அபூர்வமான கதையுலக நம் கண் முன்னாடி காட்சிப்படுத்தி இருக்கிறாரு. இந்த கதையுலகு நம்ம கோபப்பட வைக்குது, கண்ணீர் ததும்ப வைக்குது, மௌனமாக யோசிக்க வைக்குது. இப்போது சமீபமாக 3ஆம் விதி அப்படிங்கிற தன்னுடைய 2வது புத்தகத்தையும் வெளியிட்டிருக்கிறாங்க. தொடர்ந்து சிறுகதைகள் எழுதிக்கிட்டு வராங்க. கதைக்குள்ளே போகலாம். பாத்ரூமில் நிர்மலா அடி வைத்து தசைகளை சுருக்கி மூச்சடக்கி கொஞ்சம் கொஞ்சமாக மூத்திர சொட்டுக்களை வெளியேற்றிக்கிட்டு இருந்த அந்த நேரத்தில் தான் குணசேகர காரை வெளியில் எடுத்து கொஞ்சம் பின்னோக்கி நகர்த்தி கேட்டுக்கு நேராக நிறுத்தி வாசலை பார்க்குறான். பொறுமை இழந்துட்டான் அவன். அம்மா எங்கடா அப்படின்னு சீட் பெல்ட்டை மாட்டிக்கிட்டே கேட்குறான். அம்மா பாத்ரூம் போயிருக்காங்கப்பா அப்படின்னு அந்த சின்ன பையன் சொல்கிறான். என்ன பண்ணுறதுனே தெரியல, எனக்கு முன்னாடியே எந்திரிச்சு குளிச்சு கிளம்பிடுறா, எப்போ கிளம்புனாலும் கிளம்புற நேரத்தில் பாத்ரூமில் போய் பூந்துக்கிறான் அப்படின்னு முணுமுணுத்துட்டு இருந்தான். இறுதி சொட்டு இதுதான் அப்படின்னு நிர்மலா திருப்தி அடைஞ்ச அந்த நேரத்தில் குணசேகரனோட ஹாரன் ஒய் அப்படின்னு அடிக்குது. பரபரப்பா எல்லாத்தையும் முடிச்சிட்டோம் அப்பாடா அப்படின்னு ஒரு பெருமூச்சோட வெளியில் வந்து கதவை மூடி சாவி எடுத்துக்கிட்டு கேட் கதவையும் மூடிட்டான். குணசேகரன் தன்னையே உருன்னு முறைச்சி பார்த்துட்டு இருக்கிறது தெரிஞ்சது. அந்த பக்கம் திரும்பாமல் இயல்பாக முகத்தை வச்சுக்கிட்டு காரோட பின்சூட்டில் போய் எதுவுமே தெரியாத மாதிரி அப்படியே உட்காந்துக்கிறான். குணசேகரன் காரை நகர்த்துனதுமே அப்பா பாட்டு அப்படின்னு சொல்லி அருண் கேட்குறான். அருணுக்கு பிடிச்சமான பாடலை கேட்டபடியே கொஞ்சம் தூரம் போகிறதுக்குள்ளே அருண் தூங்கி போகிறான். அவன் தூங்கின உடனேயும் குணசேகரன் தனக்கு பிடிச்ச இளையராஜா பாடலை போடுறான். நான் தேடும் செவ்வந்தி பூவிது ஒரு நாள் பார்த்து அப்படின்னு பாடலோட கலந்து அந்த காரோட ஓட்டத்தில் ரொம்ப அருமையான ரம்யமான நேரமாக இருந்துச்சு. நான் தொற்றுக்கு அப்புறம் 2 வருஷம் கழித்து செங்கல்பட்டிலிருந்து சாத்தான்குளத்துக்கு இப்போ தான் இவ்வளோ நீண்ட பயணம் கொஞ்சம் இனிமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கடவுளை வேண்டிக்கிறான் நிர்மலா. பயணம் இனிதாக இருக்கணும்னு வேண்டிக்கிறான். கார் எடுக்கும்போதே எல்லா பெண்களும் வேண்டிக்கிறதானே அப்படின்னு நினச்சா அது கிடையாது. முன்னாடி நாள் இரவு அடுத்த நாள் போகிறத நினச்சே புரண்டு படுத்து சரியாக தூக்கம் வேற வரல. அதிகாலை காற்று, காரோட ஏசி,
நல்லா அசந்து தூங்கி போயிட்டான். கார் கதவு மூடுற சத்தம் தூக்கத்தை கலைச்சிது. கண்களை மெல்ல திறந்து அப்படியே பார்க்குறா. கொஞ்சம் வெளிச்சம் வர மாதிரி இருந்துச்சு. காலையில் சாலை ஓரமாக கார் நிறுத்தப்பட்டிருந்தது தெரிஞ்சுது. காரை விட்டு கொஞ்சம் தள்ளி குணசேகர முதுகை காட்டிட்டு நிற்கிறது தெரிஞ்சுது. ஸ்ப்ரே பாட்டிலிருந்து பீச்சு அடித்து போகிற மாதிரி பக்கவாட்டில் சிறுநீர் போகிறது தெரிஞ்சுது. முன் சீட்டை எட்டி பார்த்தான். அருண் நல்லா தூங்கிட்டு இருந்தான். அவளுக்கு கொஞ்சம் திருப்தியாக இருந்துச்சு. சே, இந்த ஆண்களுக்கு தான் எத்தனை சுயமரியாதை இல்லாத தனம். சுதந்திரம் அப்படின்னு அவங்க பண்ணுறதெல்லாம் சுத்த அடாவடித்தனம். இதில் படித்தவன் படிக்காதவன், ஏழை பணக்காரன், கிராமத்தான் நகரத்தான், மேஜாதி கீழ்ஜாதி, எந்த வேறுபாடும் கிடையாது. அதனால தானே இவங்களில் ஒருத்தர் தனியாக இருக்கிற ஒரு பெண்ணோட வீட்டுக்கு முன்னாடி போய் நின்று சிறுநீர் கழிச்சிருக்கிறான். ஊடகங்கள்லாம் ஊருக்கே போயிட்டு காட்டுச்சாத. ஊருக்கு மூத்திரச்சந்து இருக்கிறதுக்கு காரணமே இவங்க தானே அப்படின்னு மனசுக்குள்ளே அப்படியே புகஞ்சுக்கிட்டான். தன்னால் அவசரத்துக்கு இப்படி போக முடியுமா? ஒரு மறைவிடம் வேண்டும், தண்ணீர் வேண்டும், கூச்சமின்மை வேண்டும், இப்படி எத்தனை வேண்டும்கள். இதையெல்லாம் கண்டுக்காம மீறி போனோம்னா அவளோட நடத்தையை குறித்து விவாதிப்பாங்க. இது ஆண்களுக்கான உலகம் அப்படிங்கிறது ரொம்ப சரியாக தான் இருக்குது. தன்னால் இப்படி நின்றுக்கிட்டுலாம் போக முடியுமா? தொட வழியா வலிஞ்சிருமே, இல்லை அப்படின்னா காலில் சிறுநீர் தெரிச்சிருமே. சே, எப்படி உடல் உறுப்பு அமைஞ்சிருக்கிற விதம் கூட சிறுநீர் தள்ளி விழுற மாதிரி ஆண்களுக்கு ஏதுவாக தான் இருக்குது. 5ஆம் வகுப்பு படிக்கிறப்போ உடன் படித்த மாணவர்கள் ஒன்றா நின்றுக்கிட்டு யார் அழகாக சிறுநீரில் வட்டம் போடுறது அப்படின்னு சொல்லி உற்சாகமாக சிரிச்சுக்கிட்டே மூத்தரத்தில் வட்டம் வரைஞ்சி விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. இதை வேடிக்கை பார்த்த நிர்மலாவுக்கு தான் அடியும் திட்டு விழுந்துச்சு. ஆனால் அந்த ஓவிய குஞ்சுகளுக்கு கொஞ்சம் குறைச்சல் தான். கண்டிச்சவர் வாத்தியாராச்சே. பள்ளிக்கூடம் தான் இப்படின்னா வீட்டில் அதை விட நிலமை மோசம். தன்னை விட 2 வயசு மூத்தவன் அண்ணன் அரவிந்த் நினைச்ச இடத்துல நின்றுக்கிட்டு சிறுநீர் கழிப்பான். வீட்டுக்கு பின்னாடி பக்கம் மாமரம் இருக்கும், அதுதான் அவனுக்கு பிடிச்ச இடம். மாமரத்தில் பருத்த அடித்தண்டில் மூத்திரத்தினால எண்கள் வரைஞ்சிக்கிட்டே இருப்பான். நிறைய தடவை வரைஞ்சிருக்கிறான். என்னடா 5 போட சரியாக வரலையடா ராசா அப்படின்னு பாட்டி அதை பார்த்துட்டே கொஞ்சுவாங்க. ஆனால் இவளை மட்டும் ஏய் முன்பக்கம் பாரு, பின்பக்கம் பாரு, கவுனை சரியாக இழுத்து விட, நல்லா உட்காரு அப்படின்னு சொல்லி சிடுசிடுப்பாங்க. அண்ணனை மாதிரி தானே நின்றுட்டு போன என்ன அப்படின்னு ஒரு தடவை முயற்சி பண்ணான். அண்ணனுக்கு அருவி மாற மேலேருந்து கொட்டுறது அவளுக்கு தண்ணி பைப்பிலேருந்து கசிகிற நீர் மாதிரி வலிஞ்சோடிச்சு. அவளுக்கு ரொம்ப ஏமாத்தமாயிருச்சு. அம்மா கிட்ட அடி வாங்கினதான் மிச்சம். அண்ணனை மட்டும் அடிக்கலையே அப்படிங்கிற எண்ணம் எழுந்துச்சு அந்த வயசில். ஆனால் வளர்ந்ததுக்கப்புறம் ஆண் பிள்ளைகளுக்கு சொல்லி வளர்க்கலாமே அப்படின்னு கேள்விதான் மனசுக்குள்ள எழுந்துச்சு. இந்த நினைவலைகள்லேருந்து மீண்டு மறுபடியும் வந்தப்போ குணசேகரன் பேனத்தில் சாஞ்சு தண்ணி குடிச்சிக்கிட்டு இருந்தான். சே, அவுட்புட் இன்புட் எப்படி இவங்களுக்கு மட்டும் இயல்பாக அமைஞ்சிருது? தேநீர் கடையில் நிறுத்தி உனக்கு டீ வேணுமா அப்படின்னு கேட்க தெரிஞ்ச மனுஷனுக்கு ஏன் நீ சிறுநீர் கழிக்கணுமா அப்படின்னு கேட்குறது இல்லை. இவங்க எங்கே கொண்டு போய் நிறுத்துகிறாங்களோ அங்கே தான் நம்ம போகணும். அது வரைக்கும் நம்ம அடக்கி வச்சுக்கணும். பள்ளிக்கூடம் படிக்கும்போது வசதியான கணினி அறை, கேன்டீன் இது எல்லாம் இருந்துச்சு. ஆனால் கழிப்பறைகளோட எண்ணிக்கை ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. அப்படியே இருந்தாலும் சுத்தமாக இருக்காது. அந்த பக்கம் போனாலே குமட்டும். இதனாலேயே பெரும்பாலும் பள்ளி கழிப்பறைகளை பயன்படுத்துறதுல பள்ளிக்கூடம் முடிகிற வரைக்கும் பயன்படுத்தினதே கிடையாது. ஆத்திரத்தை அடக்குனாலும் மூத்திரத்தை அடக்க முடியாது. மூத்திரப்பை நிரம்பாமல் பார்த்துக்கணும். அதுக்கு தண்ணி குடிக்காமல் பகல் முழுதும் கழித்து நைட்டு வந்து தண்ணி குடித்தோம் அப்படின்னம்னா சுருக்குன்னு வலி, சொட்டு சொட்டா கொஞ்சம் கொஞ்சமாக சிறுநீர் வெளியில் போகும். அந்த வேதனையை சொல்லி மாள முடியாது. பெருவிரலில், நகைக்கண்ணில், தொப்பில் எல்லாம் நல்லெண்ணெய் போட்டுக்கணும். வாளி தண்ணீருக்குள்ளே பாதங்களை ஊற வச்சிடணும். வலியான நாட்கள் அதெல்லாம். பள்ளியில் ஒரு நாள் தற்காப்பு கலை பற்றின ஒரு அறிமுக கூட்டம் நடந்துச்சு. அங்கே தற்காப்பு கலை பயிற்சி மாதிரி சிறுநீரை அடக்கவும் ஒரு பயிற்சி கொடுத்தா நல்லா இருக்குமே அப்படின்னு ஒருத்தி சொல்ல, நான் தர்றேன்னு சொல்லி அஞ்சலி முன் வந்தான். கால் மேலே கால் போட்டு நேராக உட்காரணும். மூச்சையும் ஆசனவாய் பகுதியையும் அதுக்கு மேலே இருக்கிற பகுதியையும் உள்ளே இழுத்து அப்புறம் மெதுவாக தளர்வாக்கி மறுபடியும் இறுக்கி உள்ளே இழுத்து இப்படி தொடர்ந்து செஞ்சால் சிறுநீரை கட்டுப்படுத்தலாம் இப்படின்னு அவன் சொன்னான். எல்லாரும் விழுந்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டான். அந்த நேரம் பார்த்தா ஹெட்மிஸ்ஸஸ் ரவுண்ட்ஸ் வரணும். ரவுண்ட்ஸ் எங்களை ஒரு பிடிச்சிட்டாங்க. எங்களால் மறக்கவே முடியாது. பள்ளி நாட்கள் நினச்சதும் அவளை அறியாமல் மனசு ரொம்ப லேசாகி போச்சு. தென்றல் தீண்டும் போது என்ன வண்ணமோ அப்படின்னு இளையராஜா தன்னோட வசிய குரல்ல இடம் புரியாத உணர்வுகளை கொடுத்தாரு. நிர்மலாவுக்கு கொஞ்சம் அழுகாச்சு கூட வந்துச்சு. முன்னிருக்கையை எட்டி பார்க்குறான். அருண் நல்ல தூக்கத்தில் இருந்தான். சாஞ்சிருந்த தலையை நேராக நிமிர்த்தினான். பின்னிருக்கையில் அழகா படுத்து காலை நீட்டி தூங்கலாம்.
என் மடியில் தலையை வச்சுக்கிட்டு. ஆனால் அதில் அவனுக்கு விருப்பமே கிடையாது. ஏன் அப்படின்னா, அப்பா பக்கத்தில் உட்காரணும், அப்பாவை மாதிரியே உடை அணியணும், அப்பாவை மாதிரியே முன் சீட்டில் உட்காந்து பெல்ட் போட்டுக்கணும், அப்பாவை போலவே பனியன் போடணும். அப்பாவை மாதிரியே பின்பற்ற நினைக்கிற பையனை நினச்சா அவளுக்கு சந்தோஷப்படுறதா வருத்தப்படுறதானே தெரியல. மொபைலில் நேரம் பார்க்குறா. இன்னும் காலையில் சாப்பிட்றதுக்கான நேரம் வரலையே. எப்படி வரும்? அவனுக்கு பிடிச்ச ஹோட்டல் வந்தால் தானே நிறுத்துவான், அப்போ தானே வரும். அதுக்கு இன்னும் 1 மணி நேரம் கூட ஆகலாம் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே நினச்சிக்கிறான். அப்போ தான் அங்கே போய் தான் சிறுநீர் கழிக்க முடியும். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சிறுநீர் வர மாதிரி இருந்துச்சு. இந்த நேரத்தில் 4 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு நிகழ்வு ஞாபகம் வந்துச்சு. ஊர் கோயில் கொடையில் பூஜை முடிஞ்சதையும் ஒரு பானகம் கொடுத்தாங்க. மனமும் சுவையும் அவ்வளவு இருந்துச்சு. அதை கேட்டு 2-3 தடவை வேற வாங்கி குடிச்சதோட விளைவு, ஊர் திரும்பும்போது வழியில் பார்க்குற எல்லா பெட்ரோல் பங்குலையும் காரை நிறுத்துங்கன்னு சொல்லி இறங்கி பாத்ரூம் போக வேண்டியதாக போச்சு. இந்த நேரத்தில் குணசேகரனுக்கு வேறு கோவம் வந்துச்சு. இப்படி போனால் எப்படி ஊர் போய் சேர்றது? கண்ட்ரோல் பண்ண தெரியாதா? டாய்லெட் வேறு சுத்தமாக இருக்காது, கருமம் அப்படின்னு சொல்லி திட்டினான். அடுத்த சிறுநீர் கழிக்க உந்துதல் ஏற்பட்ட போது எப்படி கேட்குறதுன்னு தயக்கத்தோடு தவிச்சிட்டு இருக்கிற அந்த நேரத்தில் அவனாவே சாலை ஓரத்தில் கொஞ்சம் தள்ளி போய் நிறுத்தினான். இதுதான் சமயம்னு கார்லேருந்து இறங்கி 2 கதவுகளையும் திறந்து விட்டு நடுவில் நின்று பதட்டத்தோட அவன் பார்த்துடக்கூடாதே அப்படின்னு சொல்லி சிறுநீர் கழித்தேன். பின்னாடி பைக்கில் வந்த 2 இளைஞர்கள் காரோட பின்பக்கம் மோதுற மாதிரி வந்து வேகமாக ஊ ஊ அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு கத்தி சிரிச்சுக்கிட்டு வேற கடந்து போயிட்டாங்க. ரொம்ப அவமானமாக போயிடுச்சு நிர்மலாவுக்கு. ஆத்திரம், கோபம், சுயபச்சாதாபம் இதெல்லாம் கலந்து கண்ணீராக முட்டி நிற்கிது. இந்த நினைவுக்கு பின்னாடி பயணம் அப்படின்னாலே ரொம்ப மனசு வலிக்க ஆரம்பிச்சுது. இதை பற்றி நெருங்கிய தோழிக்கிட்ட பகிர்ந்துக்கிட்டான். தண்ணி குடிக்காதடி, அதுக்கு பதிலாக இன்னொன்று இருக்குது, நீ திராட்சையை சாப்பிட்டேன்னு வச்சுக்கோ, அப்போ தாகம் எடுக்காது அப்படின்னு சொன்னான். அதிலிருந்து எங்காவது பயணம் போகிறதுனா கொஞ்சம் திராட்சை எடுத்து வைக்க ஆரம்பித்தான். 2வது தடவையாக காரு ஓரமாக போய் நின்றுச்சு. குணசேகர காரிலேருந்து வெளியில் இறங்கி பையன் பக்கத்தில் வந்து, தம்பி யூரின் போகணுமா அப்படின்னு சொல்லி கன்னத்தை தட்டி கேட்குறான். அவன் அப்படியே மெதுவாக நெளிஞ்சிக்கிட்டே கண்ணை முழிச்சு சுற்றி முத்தியும் பார்த்துட்டு, அப்பா இங்கே போகாதீங்கப்பா, ஹோட்டலில் போய்க்கலாம்ப்பா, அம்மாவும் போகணுமில்ல அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கண்ணை மூடி தூக்கத்தை தொடர்ந்தான். குணசேகரன் மெல்ல காரை ஸ்டார்ட் பண்ணான். பின்னிருக்கையில் இருந்த நிர்மலா, என் செல்ல குட்டி அப்படின்னு தன்னோட மகனை மனதார முத்தமிட்டான். கண்ணீர் துளிகள் கன்னத்தில் உருண்டோடிச்சு.